வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய பாலங்கள் 1907 to 1931. அத்தியாயம் 11. துண்டாக வெட்டி தொங்கவிடப்பட்டிருந்த தண்டவாளத்தை பள்ளி முடித்து விட்டதை குறிக்க வாத்தியார் இரும்பு கம்பியால் தட்ட அது மூக்கடைத்து போன மாதிரி நெய் 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 என்று எழுப்பிய சத்தத்தை கேட்டபடியே பெரிய பாப்பா சுப்புலட்சுமி சின்ன பாப்பாவும் ஊற்று கட்டடத்தை விட்டு இறங்கி தெருவுக்கு வந்தனர். மணி சரியாய் 11. காலையில் எழுந்து பல் தேய்த்து முகம் அலம்பி கொஞ்சம் படித்து வீட்டில் சில்லறை வேலை பார்த்து பெரியவர்களிடம் தலைவாரிக்கொண்டு பழையதை சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு வந்து பாடம் படித்தால் திரும்ப 11க்கு விட்டதும் தான் வீட்டுக்கு போக முடியும். குளியல் சாப்பாடு எல்லாம் அப்புறம்தான். புழுதி மேல்காலில் படிய படக் படக்கென்று நடந்த சின்ன பாப்பாவை சுப்பு அதட்டினாள். எதுக்கடி அப்படி பூமி அதிர நகர்க்கிற? பாட்டி பார்த்தா கோச்சிக்க போறா. பாட்டி ஞாபகம் வந்ததும் மறந்திருந்த பதிவிசு தானாக வந்து ஒட்டி கொள்ள சின்ன பாப்பா ஒழுங்காக நடந்தாள். பெரிய பாப்பா அவளுக்காக பரிந்து கொண்டு வந்தாள். ஆனாலும் நீ மோசம்டி சுப்பு. சும்மானாலும் சின்ன பாப்பாவை பாட்டி பேரை சொல்லி ரொம்ப தான் மிரட்டுற. வேணுமுன்னா மிரட்டுவேனா பாப்பா? எதையாவது தத்தக்கா புதுக்கான்னு செஞ்சுட்டு சதா இவ தானடி பாட்டிக்கிட்ட வசவு வாங்கிக்கிறா. ஆமாம், இந்த பாட்டிக்கு வேறு வேலை இல்லை. பொழுது விடிஞ்சா நம்மளை லொசுக்குக்கெல்லாம் வைய ஆரம்பிச்சிடுவா. பாவாடையை பெரலை கட்டிக்காதே, தலையை சாயங்காலம் மாறாதே, புருஷாளுக்கு எதிரே வந்து நிற்காதே, ரெட்டை பின்னல் பின்னிக்காதே, உறக்க பேசாதே, சிரிக்காதே, பொம்மநாட்டிக்கு அது ஆகாது இது ஆகாது, அத்தை பண்ணாதே இத்தை பண்ணாதே. எப்பா வீடா அது? மனுஷியாவ வெள்ளைக்காரன் ஜெயிலே கைதிகளை அடைச்சி மிரட்டுற மாதிரி எப்போ பாரு ஒரு உருமல். நம்மளை போட்டு ஒரு பெரட்டலேனா சாப்பிட்ற சாதம் அவளுக்கு ஜீரணமாகாது போல இருக்கு. எல்லாம் நம்ம தலை இழுத்துடி. பெரிய பாப்பா சுப்புனி என் அண்ணன் குப்புவின் பெண். 2 பிள்ளைகளுக்கு பிறகு பிறந்ததால் சுப்புலட்சுமியை விட 6 மாதம் போல சின்னவள். 12 வயசு தான் ஆகிறது. ஆனாலும் ஊரை விட்டு இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு விடும் அளவுக்கு வாய் உண்டு. பெரிய பாப்பாவின் புகார்களை ஆதரிக்கும் தினசில் மற்ற இருவரும் மௌனமாக நடக்க திரும்பி விட்டு வாசப்படி ஏறினார்கள். உள்ளே நுழைந்ததும் ரேழியை ஒட்டியுள்ள மாடிப்படிக்கு கீழே ஸ்லேட்டு பலகைகளை வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த மறுத்தடுப்பு அறைக்குள் போனார்கள். ஆளுக்கு ஒரு மூளையாய் திரும்பி நின்று உடுத்தியிருந்த பாவாடை சட்டைகளை அவிழ்த்து மூளையில் இருந்த பொட்டுக்கூடையில் போட்டுவிட்டு கொடியில் தொங்கின துண்டங்களை சுற்றி கொண்டார்கள். இதெல்லாம் தைலா ரொம்ப கண்டிப்பு. பள்ளிக்கு உடுத்து செல்லும் விழுப்பு துணிகள் இதர வீட்டு துணிகளோடு கலக்கக்கூடாது. தவறி போய் யாராவது உடுத்தின துணியுடன் உள்ளே வந்து விட்டால் போயிற்று. அன்றைக்கு அவ்வளவுதான். சின்ன குழந்தை என்று கூட பார்க்க மாட்டாள். வாங்க என்று வாங்கி விடுவாள். ஆனால் கட்டால போகிற தேவடி ஆக்கலா. என்ன தீட்டோ என்ன கிரகச்சாரமோ ஏண்டி அதோட உள்ளே வந்து தொலைக்கிறேன். பொம்மநாட்டி குட்டிக்கு பள்ளிக்கூடம் இல்லைன்னா இங்கே யார் அழுதா? எல்லாம் உங்கள் தாத்தா கொடுக்குற இடம். காலம் மாறிடுத்துடி. பொம்மநாட்டிக்கும் 4 எழுத்து படிக்க தெரியும்னு சொல்லி என் வாயை அடைச்சிடுறார். போடி எழுந்து முதல்ல குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வா, அப்போதான் சோறு என்று லோலோவென்று 4 வீடு கேட்க அலறுவாள். துண்டத்தை இழுத்து சுற்றி துளி உடம்பு தெரியாமல் பார்த்து கொண்டு தோட்டத்து வழியாக கிணற்றடைக்கு போனார்கள். தண்ணீர் சேர்ந்து ஆளுக்கு 2 குடம் ஜலம் விட்டு குளித்து விட்டு தாழ்வாரத்து கொடியிலிருந்த துணியால் உடம்பை துடைத்து கொண்டு மரவாய் நின்று வேறு பாவாடை சட்டை உடுத்த முற்பட்டனர். ஒரு நாளை போல இது ஒரு சின்ன குரலில் பெரிய பாப்பா அழுத்து கொள்ள அவசரமாய் அதைவிட தாழ்ந்த துவனியில் சுப்பு பேசினாள். இஸ் மெதுவாடி, பாட்டி காதில் விழுந்துட போகிறது. பின்ன என்னடி? வீடாட்டம் தினம் பாவாடையை அவுத்து துண்டை சுற்றிட்டு பின்பக்கமாக வந்து குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும்னா முன்னெல்லாம் பள்ளிக்கூடத்திலிருந்து வர்றப்ப குளத்துல குளிச்சுட்டு ஈரத்தோடு வருவோமே, ஞாபகம் இல்லையா? அப்பைக்கப்போ பாட்டி மாறிடலையா? இப்போ ஆமாம், பெருசாக பாட்டி மாறிட்டா. அடிச்சுக்க 2 கை போராது போ. பாவாடை நாடாவை இருகின பெரிய பாப்பா பெருமூச்சு விட்டாள். இருந்தால் ஜானகி மாதிரி இருக்கணும். அவள் பாட்டி இந்த மாதிரி இல்லைம்மா. அன்பா ஆசையாக இருக்கா. மடிசார் கட்டிக்கிறது கூட இல்லை. மாம்பழ கொழுக்கு தான். சிரிச்சு பேசிண்டு ஜானகி கொடுத்து வச்சவ.
ஈரத்துண்டை பிழிந்து கொடியில் போடுகையில் என்னடி கொல்லையில் தையலா பண்றீங்க? எட்டி வந்து பார்த்தாள். 1 ஜாமம் ஆயாச்சு, இன்னமா குளிச்சாங்களே? உடம்பு பூராவும் நீளம் பாரித்து போன குழந்தை. அன்னத்துக்கு பிறந்து கழுதை பாலை கொடுத்தால் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் கழுதை பாலை வாங்கி 7 தரம் வடிகட்டி புகட்டியும் அது அழுத பிள்ளை சிரிச்சதாம் கழுதை பாலை குடிச்சுதாம் என்ற வசனத்தை பொய்க்கும் விதத்தில் தக்காமல் இறந்து போய் 1 வாரமே ஆக்கியிருந்தபடியாலும் மாடியில் உலர்த்தியிருந்த வடகத்துக்கு சிவகாமு காவல் இருக்க சென்று விட்டபடியாலும் அன்றைக்கு அவர்களுக்கு மதிய உணவு பரிமாற தைலாதான் வந்தாள். தாமரை இலைகளை போட்டு பருப்பு சுட்ட அப்பளம் வைத்து சாதம் வத்தக்கொள் மழுது சல்லனையும் விட்டானதும் இந்தாடி பொண்களா, ஒரு பருக்கை மிச்சம் மீதி வைக்காம சாப்பிடணும். எவ்வளவு எரிஞ்சாலோ அவ தலையில மீந்தத்தை வச்சு கட்டிடுவேன் என்று அதட்ட பேச்சு மூச்சு இல்லாமல் மூவரும் சாப்பிட்டு விட்டு எழுந்தார்கள். எச்சிலிட்டு காரியங்களில் உதவி விட்டு மாடிக்கு போனார்கள். முட்டாக்கை இழுத்து விட்டு கொண்டு வேகாத வெயிலில் வத்தலுக்காக காவலாய் உட்கார்ந்திருந்த சிவகாமுவின் அருகில் சென்று உட்கார்ந்தார்கள். என்னடி பொண்களா, சாப்பிட்டேலா? என்ன சொரத்து இல்லாமல் இம்ங்கிறல்? பெரிய பாப்பாவுக்கு கோவமா? யார் மேலடி சுப்பு? பாட்டி மேலே தான். சதா நச்சு நச்சுன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கா. நம்ம மேலே துளி ஆசை கிடையாது. கரிசி கொட்டின்னு இருக்கிறதே தவிர வேறு வேலை இல்லை. ரொம்ப கோபமாக இருக்காம்மா. கையில் குச்சியை அருகில் வைத்துவிட்டு சிவகாமு கர்சனத்துடன் மச்சினர் பெண்ணை ஏறிட்டாள். அப்படி என்னடி பாட்டி உன்னை கரிசி கொட்டிட்டார்? பெரிய பாப்பா கழுத்தை ஒரு நொடி நொடித்தாள். இன்னும் பாக்கி என்ன இருக்கு சித்தி? எங்களை வாரி கொட்டுறதோடு நிறுத்திக்கப்படாதா? என் சிநேகிதி சுந்தரியோட அக்கா இப்படி இருந்தா இவளுக்கு என்ன? மாரில் தாவணி நிற்காம பூனலாட்டம் போட்டுண்டு அது என்ன சிரிப்பு வேண்டி இருக்குன்னு நேத்திக்கு சுந்தரிக்கு எதிரிலேயே கேட்குறா. தெருவே பாட்டி வாயை கண்டு பயப்படுறது தெரியுமா? ஜானகியோட பாட்டி, மீனாவோட சின்ன பாட்டி, பங்கஜத்தோட பெரியம்மா எல்லோரும் வயசானவ தானே. அவளெல்லாம் எத்தனை சிரிச்ச முகமாக அன்பாக பேசுகிறா. இந்த பாட்டிக்கு மட்டும் எங்கேருந்து தான் இத்தனை சிடுமுஜித்தனம் வந்ததோ? பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது தப்பு, தஞ்சாவூர் போய் பேசுகிற பயாஸ்கோப்பு பார்க்கறது தப்பு, இது தப்பு அது தப்பு. அப்பப்பா, அப்புறம் திங்கிறதும் தூங்கிறது தான் சரியில்லை. சரி இல்லை சித்தி? பெரிய மனுஷி மாதிரி முகத்தை சினிங்கி கொண்டு பெரிய பாப்பா பொறிந்து தள்ள இவளுக்குள் இத்தனை இருக்கிறதாவென்று சிவகாமு அசந்து போனாள். பின் இவளை இப்போது ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தாவிட்டால் நாளைக்கு மற்ற பெண்களும் பேச கற்றுக்கொண்டு விடுவதோட பாட்டியை எதிர்த்து வாளாட்டவும் தயங்க மாட்டார்களே என்ற கவலை எழ யோசனையுடன் பேசினாள். நீங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாததுக்கு இத்தனை குறைப்பட்டுக்கிறது எனக்கு வேடிக்கையாக இருக்குடேம்மா. நாங்களெல்லாம் சின்ன பொண்ணாக இருக்கிறப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற வசதிகளில் கால்வாசி கூட கிடையாது. பொண்கள் வீட்டுப்படி தாண்டக்கூடாது, பள்ளிக்கூடம் அது இதுன்னு அது இதுன்னா உதைதான். 9 வயசுலேயே கல்யாணம் ஆனதுமே பெரிய மனுஷியாட்டம் நடந்துக்க தெரியணும். பெரியவா ஒன்று சொல்லிட்டா ஏன்னு பதிலுக்கு கேட்க மாட்டோம். இப்போ என்னடாம்னா நீங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன், தினுசாக பாவாடை கட்டிட்டு வண்டியில் இங்கே அங்கே போகிறேன். வீட்டு பொறுப்பும் அத்தனை இல்லை. அப்புறம் எதுக்காக குறைப்பட்டிக்கிறேன்னு எனக்கு புரியலடி. குறைப்பட்டிக்க ஆரம்பித்தா வாழ்க்கையிலே நிறைவு இருக்காதடி. ஞாபகம் வச்சுக்கோ. நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் பாட்டி கண்டிப்பாக இருக்கா. பெரியவாளை பற்றி இப்படி பேசுறதும் குறைப்பட்டுக்கிறதும் ரொம்ப தப்பு. ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாமல் ஒழுங்காக இரு. என்ன? தனக்கு தெரிந்த விதத்தில் பேசி ஒரு வழியாய் புத்தி சொல்லிவிட்டோம் என்று சிவகாமு சந்தோஷப்பட அம்மா பேசினது புரிந்து சுப்புவும் புரியாமல் சின்ன பாப்பாவும் அப்படியே உட்கார்ந்திருக்க அவள் அந்த பக்கம் திரும்பினதும் வாயை கோணி அழகு காட்டி தோளில் முகவாயை சென்று இடித்து கொண்டு பெரிய பாப்பா மட்டும் சித்தி என்னவோ காரசாரமாய் வைது விட்ட மாதிரி கண்கள் கலங்க உதடுகளை துடிக்க சற்றென்று எழுந்து கீழே போனாள். 1907 to 1931 நிறைவு பெறுகிறது. அத்தியாயம் 11. 1940 to 1964. அடே யார்றாங்க வந்து இந்த சனியனை பிடிச்சிக்கோடா. சிச்சி, காலை கடிக்கிறதே சனியன். டேய் ஊஞ்சலில் உட்கார்ந்து
துளசி மாலையை உருட்டி மங்களம் ஜபம் பண்ணி கொண்டிருக்க அந்த வெள்ளை பாமரேனிய நாய்க்குட்டி ஓடி வந்து முன்னங்கால்களை ஊஞ்சல் பலகை மேல் வைத்து வாளை ஆட்டியபடி அவள் கால் விரல்களை கவ்வ மங்களம் குரல் எடுத்து கத்த பின்னோடி ஓடி வந்த குமார் சற்றென்று நாய்க்குட்டியை கைகளில் தூக்கி கொண்டான். ஏன் பாட்டி இப்படி கத்துறேல்? இது உங்களை என்ன பண்ணித்து? என்னது பிசாசு மாதிரி வாயை வச்சுண்டு நறுக்கு நறுக்குன்னு காலை கடிக்கிறது என்ன பண்ணித்துன்னு கேட்குற? சும்மா காலை நக்கித்து அதுக்கு போய் இல்லாது பொல்லாதையும் சொல்கிறேலே. அட நாசமாக போகிறவனே, நானா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்கிறேன்? கீடுகட்ட நாய்க்குட்டிக்கு இருக்கிற பவிஷு கூட எனக்கு இந்த ஆற்றுல இல்லையே. வரட்டும் உங்கள் அப்பன் டெல்லியிலேருந்து முதல் வேலையாக இதை அடித்து துரத்திட்டு தான் மறுவேலை. துரத்துவேல் அடித்து துரத்துறதுக்கு தான் அப்பா 100 ரூபாய் போட்டு வாங்கி கொடுத்தாராக்கும். ஏண்டா தத்தாரி ராஸ்கல், பதிலுக்கு பதிலாக பேசிட்டு நிற்கிற? என்னை விட நாய்க்குட்டி உனக்கு சுத்தியாக போச்சாடா? ஏண்டி மைதிலி எங்கடி போய் தொலைஞ்ச? உன் பிள்ளை என்னை மரியாதை இல்லாமல் கண்டபடி பேசிட்டு நிற்கிறான். நீயும் நல்லதா போச்சுன்னு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறியா? டி மைதிலி, உறக்க மங்களம் அழைக்க மாடியில் இருந்த மைதிலி வேகமாய் 4 எட்டில் வந்தாள். என்னம்மா கூப்பிட்டேலா? தொண்டை கிழிய கத்துறேன், இன்னும் 1/2 மணி கழிச்சு வந்து கூப்பிட்டேலான்னு கேளு. மைதிலி மரியாதை மாமியாரையும் கையில் நாய்க்குட்டியுடன் நிற்கும் மகனையும் மாறி மாறி பார்த்தாள். என்னடா குமார், பாட்டிக்கிட்டே என்ன வம்பு பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணலம்மா, பாட்டி சும்மாவே கோச்சிக்கிறா. போடா பட்டி வாயிலே, பொய் வேறையா? அந்த மூதேவியை என் மேலே விட்டு கடிக்க சொல்லலையா? நீங்கள் தான் பொய் சொல்றேல், நானா கடிக்க சொன்னேன்? ஈஷ் குமார், எதுக்காக இப்படி கோபத்தோட கத்துற? மெல்ல பேசு, என்னவா நடந்தது? நீங்கள் தான் சொல்லுங்களேன். நான் பாட்டுக்கு தேவைன்னு உட்காந்துட்டு ஜமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த தரித்திரம் ஓடி வந்து காலை கடிக்கிறது. இவன் அண்ணா சுச்சுண்டு அது ஒன்றுமே பண்ணலையே, ஏன் கத்துறேலன்னு கேட்குறான். நன்னா இருக்குடியாமா இவன் சிரிக்கிறதும் கேட்குறதும். மட்டு மரியாதையெல்லாம் போயும் இன்னும் வெக்கங்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் பாரு. என் முத்திய செருப்பால் அடிக்கணும். கண்களில் ஜலம் தளம்ப மங்களம் பேச, சரி இன்றைக்கு ஒரு பாட்டு கேட்க வேண்டியதுதான் என்பதை ஊகிக்க முடிய மைதிலி எரிச்சலுடன் பிள்ளை பக்கம் திரும்பினாள். பாட்டிக்கு தான் நாயினா பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையோ? அப்புறம் எதுக்காக உள்ளே விட்ட? அப்பா நாய்க்குட்டி வாங்கி தரப்பவே என்ன சொன்னார்? பாட்டிக்கிட்ட போகாம வீட்டுக்குள்ளே விடாம வச்சுக்கிறதுனா வாங்கி தரேன் தானே. இப்போ சொன்ன வார்த்தையை மீறிட்டதும் இல்லாமல் வாக்குவாதம் பண்ணிட்டு நிற்கிறேன். அப்பாவுக்கு தெரிஞ்சா கோச்சிக்க போறார். முதல்ல அதை தோட்டத்தில் விட்டுட்டு கை காலை அழுமிண்டு உள்ளே வா. குமார் அப்படியே ஒரு நிமிஷம் நின்று கண்களை இடுக்கி கொண்டு பாட்டியை வெறித்தான். பின் நின்னவோ மொனமொனவென்று முழுகி கொண்டு நாயுடன் தோட்டத்துக்கு போனான். முறைக்கிறதை பாரு, முளைச்சி 3 இலை விடல, அதுக்குள்ள பெரிய மனுஷனாட்டம் பார்வை பேச்சு. நன்னா கன்னத்தில் 4 கொடுத்து அதட்டி வச்சா அடங்குவான். எங்க அதான் ஆம்படையான பொண்டாட்டியமா ஊர் உலகத்தில் இல்லாத பிள்ளை பொண்ணு பிறந்துட்ட மாதிரி தாங்குறேலே. சின்னவனா பெரியவனா ஒருத்தர் விடாமல் பேச்சு கேட்கணும்னு என் தலைவிதி. லோல் படுறேன். மைதிலி பதில் பேசாமல் சங்கிலியை பிடித்து கொண்டு நின்றாள். மங்களம் இருக்கும் இருப்பில் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூறினாலும் அது பொல்லாப்பில் கொண்டு விடும் என்பதை உணர்ந்திருந்தவளாய் வாய் மூடி நின்றாள். காலங்கர்த்தாலே குளிச்சு மடியா ஒரு ஸ்லோகம் படிப்போம், ஜபம் பண்ணுவோம்னு கூட முடியலை. கண்ட ஜந்துக்கள் எல்லாம் மேலே விழுந்து விழுப்பாக்கிடுதுகள். சாவித்திரி அக்கா மாதிரி அத்தனை உத்தமமாக இருக்க முடியலைனாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச பூஜை புனஸ்காரம்னு இருப்போம்னா அது கூட நடக்காதபடி என்ன சோதனையம்மா இது. மொத்தத்திலே ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன், அவ்வளவு தான் சொல்ல முடியும். சாவித்திரி அக்கா என்பவர் மங்களத்தின் மூத்த அக்கா. 9 வயசில் கல்யாணமாக்கி 11 வயசில் புருஷனை என்றவர். 13 வயசில் பெரியவளானதும் அமங்கலி கோலத்தை சாஸ்திரோக்தமாக ஏற்றவர். இனி தான் நான் பெண்ணில்லை ஒரு ஆண் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அத்தனை வேதத்தையும் கற்றவர். கோவிலில் அபிஷேகம் என்றால் துறவி மாதிரி முன்னால் நின்று கொண்டு ருத்ரம் சம்ஸ்கிருதத்தை சொன்னவர். ஊரே மிச்சும்படியாக வாழ்ந்தவர். மங்களத்துக்கு சாவித்திரி அக்கா என்றால் மனசு பூரா மரியாதையில் நமஸ்காரம் பண்ணணும். இன்னும் எதுக்கு இங்கே நின்றுருக்கே? போய் ஏதாவது காரியம் இருந்தா கவனி போ.
கொஞ்சம் சமாதானமடைந்துட்டு மங்களம் பேச மைதிலி நகர்ந்தாள். முன்பெல்லாம் பத்மினியோடு மட்டும் வேண்டியிருந்த இந்த மாதிரி குட்டி சண்டைகள் இப்போதெல்லாம் பேரனிடமும் எழ ஆரம்பித்து விட்டது. நினைக்கையில் கவலை உள்ளுக்குள் பரவியது. நாள் தப்பாமல் ஏதாவது சுண்டக்காய் விஷயத்துக்காக தர்க்கங்கள். நாய் தெரியாத்தனமாக உள்ளே ஓடி வந்து விட்டது. தூக்கி கொண்டு போடா என்றால் போய்விடுகிறான். இதற்கு எதற்கு இத்தனை கத்தல் பேச்சு? இந்த குமாரன் தான் ஆகட்டும், எதற்காக குறைச்சலாய் இருக்கிறான்? தோட்டத்தில் பெருசாய் நாய்க்கு வீடு கட்டியிருக்கிறது, அதை விட்டு ஏன் வெளியில் கொண்டு வருகிறான்? சரியான ரெண்டும் கெட்டான்கள். தனக்காகவும் தெரியவில்லை, சொன்னாலும் கோபம் வருகிறது. நல்ல அக்கா தம்பி, இவர்களை மட்டும் சொல்லுவானேன்? இந்த குழந்தைகளுக்கு சரியாய் அம்மாவும் மல்லுக்கு நிற்கிறாரே, இதற்கு என்ன பண்ணுவது? மைதிலியின் இந்த கவலை விங்கிட்டுக்கும் எழவே செய்தது என்பது மேற்கொண்டு 10 நாள்கள் போவதற்குள் வெளியானது. டெல்லிக்கும் கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கும் கேஸ் விஷயமாக அலைந்து கொண்டிருந்தாலும் வீட்டில் அவ்வப்போது நாய்க்குடையாய் முளைக்கும் வாக்குவாதங்களும் அழுகை மூஞ்சி தூக்கல்களை அவனும் கவனிக்கிறான் என்பது ஒரு நாள் இரவு மைதிலியை கிட்டத்தில் உட்கார வைத்து கொண்டு பேசிய பேச்சிலிருந்து தெரிந்தது. அன்று மாலை உப்புச்சப்பில்லாத விஷயத்துக்கு மங்களம் பேத்தியை கண்டிக்க, அவள் பதிலுக்கு பேச, இவள் கத்த, அவள் அழ, மைதிலி சமாதானம் பண்ண, கோர்ட்டிலிருந்து திரும்பி அத்தனையும் ஒன்று விடாமல் கவனித்து விட்ட வெங்கிட்டு மனைவியை மாடிக்கு காப்பியுடன் வந்தபோது புருவங்கள் முடிச்சு போட்டுக்கொள்ள பேசினான். இந்த மாதிரி வர வர அடிக்கடி நடக்கிறது இல்லை மைதிலி? எந்த மாதிரி? சொன்னான். ரேடியோ ஸ்லோன்லே பப்பி பாட்டு கேட்டதுக்காக அம்மா அந்த கத்தல் கத்தியிருக்க வேண்டாம். இவளும் பேசாமல் அந்தண்டை போகாமல் பதிலுக்கு பதில் பேசியிருக்க வேண்டாம். விடுங்கோ, இதுக்காக நீங்கள் ஏன் மனசை வருத்தப்படுறீள்? இன்னைக்கு இப்படி கத்திப்பா, நாளைக்கு சரியாயிடுவா. எங்க மைதிலி, தினம் ஒரு சண்டை இருக்கிறதே நான் பார்க்க தானே செய்கிறேன். என்னைக்காவது இந்த வாக்குவாதம் பெருசா போய் மனஸ்தாபத்தில் கொண்டு விட்டுடுமோ? பாட்டி பேத்தி நடுவிலே வந்த பாசம் விட்டு போயிடுமான்னு எனக்கு ரொம்ப கலக்கமாக இருக்குது. அக்கறையுடன் கணவன் பேச மைதிலி அவன் அருகில் உட்கார்ந்தாள். எனக்கும் அப்பப்போ இந்த மாதிரி பயமாகத்தான் இருக்கும். ஆனால் உடனே எங்கள் பாட்டியும் நானும் இருந்ததை நினைச்சு சமாதானப்படுத்திடுவேன். உங்கள் பாட்டியும் நீயுமா? ஆமாம், என் சின்ன வயசுலே நானும் எங்கள் ஆனந்தம் பாட்டியும் இப்படித்தான் துசுக்குன்னா சண்டை போட்டுப்போம். பாட்டிக்கு என்னை கண்டா பிடிக்காதுன்னு நான் அழுவேன். அம்மா குறுக்கே பூந்து சமாதானம் பண்ணுவா. இப்போ நினச்சி பார்த்தா என் மேலே இருந்த அக்கறையிலே தான் பாட்டி அப்படி பேசியிருக்காங்கிறது புரிகிறது. அந்த மாதிரி பப்பியும் ஒரு நாள் புரிஞ்சுப்பா. வயசாக மனசுல ஒரு முதிர்ச்சி வந்து அவளுக்குன்னு குடும்பம், குழந்தை, குட்டி பொறுப்பு வந்தால் தானா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. நீங்கள் அடிக்கடி சொல்வேன் பாருங்கோ, அந்த மாதிரி காலம் மாறிண்டு வரப்போ மனுஷாலும் மாற வேண்டியது தானே. இதுக்கு போய் எதுக்காக இவ்வளோ கவலைப்படணும்? நிறுத்தி நிதானமாக மைதிலி பேச, வெங்கேற்று அவள் பேச்சை அமுதிக்கிற வகையில் மெல்ல தலையாட்டி சிரித்து, நீ சொல்கிறது ரொம்ப சரி. ஆனால் காலம் மாறி மனுஷாலும் மாறி சின்ன குழந்தையா எதுக்கும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறவாளுக்கு மனப்பக்குவம் வர்றப்போ அது வரைக்கும் ரொம்ப விவேகத்தோடு பொறுமையாக எதையும் அனுசரிச்சுட்டு போகிற அம்மாக்கள் வயசு ஏறி பாட்டி ஆயிடுறப்போ திரும்ப குதர்க்கமாக மாறிடுறாளே. உங்கள் அம்மா எங்கள் அம்மா மாதிரி. இதுக்கு என்ன சொல்கிற? என்ன? முன்பு எதற்கு விட்டு கொடுத்து அரவணைத்து சென்ற அம்மா தம்பி பொண்டாட்டியிடமும் பேர குழந்தைகளிடமும் குற்றம் குறை கண்டுபிடித்து முணுமுணுக்க துவங்கிவிட்டு திடுமென்னு ஞாபகத்துக்கு வர எதுவும் பேசாமல் மைதிலி புன்னகைத்தாள். பின் காபி சாப்பிடுங்கோ, ஆறி போகிறது என்றாள். 1940 to 1964 நிறைவு பெறுகிறது. 1965 to 1985 அத்தியாயம் 11. என்னால் தாங்க முடியல சாரு. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கல் மாதிரி பூமிக்கு பாரமா நான் ஒருத்தி இருக்கிறது அந்த பாழா போன தெய்வத்துக்கு ஏன் தெரியலை? சின்னஞ்சிறுசுகளை சந்தோஷமாக வாழ விட்டுட்டு என் உயிரை பறிச்சுருக்கக்கூடாதா? இது அக்கிரமம் சாரு, அநியாயம். முதல்ல உங்கள் அம்மா அக்காலமாக போய் சேர்ந்தா. சரி, நமக்கு பிராப்தம் அவ்வளோதான்னு தேத்தின்றேன். அடுத்து உன்னை வாழ விடாமல் செஞ்சது. சரி, போன ஜென்மத்தில் யாருக்கு என்ன பாவம் பண்ணமோ அனுபவிக்கிறோம்னு திரும்ப தேத்தின்றேன்.
இப்போ மறுபடியும் தலையில் இடியை போட்டுடுத்தே, இது தெய்வத்துக்கே அடுக்குமா? 19 வயசு தானே ஆறது நம்ம அபர்ணாவுக்கு. இது தர்மமா கடவுளே? நீ ஏன் இப்படி ஈவு இல்லாமல் இருக்க? உனக்கு பூஜை எதுக்கு? புனஸ்காரம் எதுக்கு? மழையா நம்பினேனே, ஏமாத்திட்டியே, என்னால் தாங்க முடியலையே. செய்தி கேட்டதிலிருந்து சரி பண்ண முடியாதபடி திப்பி திப்பியாய் உடைந்து போய் படுத்த படுக்கையாய் ஆகி வாய் ஓயாமல் விமலா புலம்பிக் கொண்டிருக்க, எதுவும் பேச சிந்திக்க தெரியாத மாதிரி சாரு பிரமை பிடித்து போக, அந்த கஷ்டமான நாள்களை தனியாக ஆல்ரைட், நடந்தது தான், இனி ஆக வேண்டியதை பார்ப்பது தான் புத்திசாலித்தனம் என்ற விவேகத்தோடு எதிர்நோக்கியது அபர்ணா மட்டுமே. விமானம் நொறுங்கின சமாச்சாரம் காதில் விழுந்ததும் ஒரு சில மணி நேரத்துக்கு தனியாக அரைக்கதவை தாழ் போட்டு கொண்டு உட்கார்ந்து அழுது கலங்கியவள் சற்றைக்கெல்லாம் கொஞ்சம் தெளிந்து வெளியில் வந்தாள். அணைத்து கொண்டு விசுமிய அம்மாவின் தோலை தட்டி கொடுத்து, ஈசிமா, டீக்கெட் ஈசி என்று பெரிய மனுஷி மாதிரி சமாதானப்படுத்தினாள். தொடர்ந்து கையை பிடித்த வண்ணம் சாறு கலங்கி வாய் விட்டு அரட்டிய போது மட்டும், இப்படி நீ அப்செட் ஆகிறது சரியில்லை மம்மி, எனக்கு தைரியம் சொல்கிறதை விட்டுட்டு நீ இப்படி இருந்தா என்ற ஆயாசத்துடன் கேட்டு கைகளை அகற்றினாள். ஏர்லைன்ஸ் ஆஃபீஸோடு தொடர்பு கொண்டு நொறுங்கிய விமானத்தையும் எரிந்து போன பயணிகளையும் தான் பார்க்க ஆசைப்படுவதாக தெரிவித்தாள். வேண்டாம் அபர்ணா, அதையெல்லாம் பார்த்து உன் வேதனையை அதிகப்படுத்திக்காதே என்று அம்மா ஆட்சேபித்ததை காதில் போட்டு கொள்ளாமல் போய் அத்தனையையும் கண்டு எரியாமல் தப்பி நின்ற ஒற்றைக்கால் ஷூ சாக்ஸை வைத்து கணவனின் சடையலத்தை அடையாளம் காட்டி சவப்பெட்டியில் அவர்கள் அடைத்து கொடுத்த உடலுடன் வீட்டுக்கு வந்தாள். பாட்டியும் அம்மாவும் விவரம் அறிந்து வீட்டை நிறைத்துவிட்ட நண்பர்களும் கதற, இறுகி போன முகத்துடன் சவப்பெட்டி எடுக்கும் வரை அதன் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாள். சித்துவோட அப்பா வீட்டு நம்பர் தரேன், ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுங்கோ அங்கிள். அப்புறம் வர்றதும் வராததும் அவா இஷ்டம் என்று பாஸ்கரிடம் பொறுப்புடன் கூறினாள். கேர்டேக்கரின் வேன் வந்து எலக்ட்ரிக் கிரிமேட்டரி தேல் சடலத்தை எரிக்க எடுத்து சென்றபோது அம்மாவும் சிநேகிதர்களும் தடுத்தும் கேளாமல் கூடவே போய் வந்தாள். சாம்பல் வேண்டுமா என்று அவர்கள் கேட்டபோது மட்டும், அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, தேங்க்ஸ் என்று சின்ன குரலில் கூறி வீட்டுக்கு வந்தாள். அடுத்து வந்த நாள்களில் படுக்கை அறையில் பெரும்பொழுதை தனிமையில் கழித்தாள். அம்மாவோ வேறு நெருங்கின நண்பரோ பேச வந்தால் ப்ளீஸ் லீவ் மீ அலோன் என்று அழுத்தமாக சொன்னாள். முழுசாக 4 நாள் சென்ற பிறகு காலை 8:30 மணிக்கு ஒரு முடிவுக்கு வந்தவளாய் குளித்து தயாராகி அலுவலகத்துக்கு கிளம்ப மௌனமாக அவள் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்த சாரு லேசாக பதைத்தாள். எங்கே புறப்படுற அபர்ணா? ஆஃபீஸுக்குமா? இன்னும் கொஞ்ச நாள் போகக்கூடாதா அபர்ணா? மனசு தேறினப்புறம் போகலாமே, என்ன அவசரம்? ஐ எம் ஆல்ரைட்மா. அபர்ணா ப்ளீஸ்மா, என்னை பற்றின முடிவுகளையே என்னையே எடுக்க விடேன், நான் குழந்தை இல்லை, ஐ நோ வாட் டு டூ. எரிச்சல் விரலில் விரவி இருக்கிற மாதிரி தோன்ற சாரு அடங்கினாள். இதே போல சாரிக்கு பிறகு வீடு கம்பெனி தந்தது என்பதால் சித்தார்த் இறந்து 10 நாள்களில் அதை காலி பண்ணிவிட்டு அம்மா வீட்டோடு வந்துவிட்டவள் மேற்கொண்டு 1 மாதம் போன பிறகு தனியாக இருப்பது தான் தனக்கு சரிப்பட்டு வரும் என்பதை புரிந்து கொண்டு தன் முடிவை அவளிடம் கூறின போது கொஞ்சம் தருகித்து விட்டு பிறகு மீண்டும் அடங்கித்தான் போனாள் சாரு. என்ன சொல்கிற நீ அபர்ணா? தனியாக இருக்க டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் மம்மி. பட் வை? இது என்ன கேள்விமா? எனக்கு அப்படி இருந்தால் தேவலை போல தோன்றது. தட்ஸ் ஆல். பேசிய மகளை கண்களை விரித்து கொண்டு அதிர்ச்சியுடன் சாரி ஏறிட்டாள். கணவனை இழந்த துக்கத்தில் என்ன பேசுகிறோம் என்று புரியாமல் பேசுகிறாளா? மனசு இருக்கும் வெறுப்பில் மனிதர்களை கண்டாலே கரித்து போய்விட்டதா? நீ வேதனையிலே இருக்கிற இந்த சமயத்திலே தனியாக போகிறது நல்லதில்லை அபர்ணா. பாட்டியும் நானும் கூட இருந்தால் அது உனக்கு நிச்சயம் அலாதி இதத்தை தரும். பிலீவ் மீ. அபர்ணா இல்லை என்று தலையசைத்தாள். சாரிம்மா, சொல்கிறேன்னு வருத்தப்படாதே. உங்கள் கூட இருக்கிறது எனக்கே கம்ஃபர்டிங்காக இல்லவே இல்லை. அதுவும் இந்த பாட்டி எப்போ பாரு புலம்பிட்டு இருக்கிறதை கேட்டால் எரிச்சல் தான் ஜாஸ்தியாகிறது. நானே பேசாமல் இருக்கிறப்ப இவர் எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணுறார்? இடியாட்டிக். ஃபர்ஸ்ட் இல்லை அபர்ணா, அவர் நிஜமாகவே ரொம்ப அடிபட்டு போயிருக்கிறார். ஷீ லவ்ஸ் யூ. உனக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்துடுத்தேன்னு உடஞ்சி போயிருக்காரு. சரி, அதுக்காக மூக்க சிந்திட்டு அசட்டுத்தனமாக அழுதுட்டு இருக்கணுமா? இட்ஸ் இரிட்டேட்டிங். என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் சாரு மௌனிக்க அபர்ணா கை நகங்களை
கை நகங்களை நாராய்ந்தாள். பாட்டி அழறதுக்காக நீ தனியாக போயிருக்கணுமா அபர்ணா? நான் அவர்கிட்ட சொல்கிறேனே. சாரி மம்மி, அது மட்டும்தான் காரணம் இல்லை. தனியாக இருந்தால் தேவலை போல எனக்கு தோன்றது. என் ப்ராப்ளம்ஸை நானே தான் ஃபேஸ் பண்ணணும், தீர்த்துக்கணும். யார் மேலேயாவது சாஞ்சிக்க நினைக்கிறது முட்டாள்தனம். இட் டஸ் நாட் ஹெல்ப் மீ. என் வழி எனக்கு தான். அதை பிரத்தியார்கிட்ட தள்ள பார்க்கறது சரியில்லை. நாங்களெல்லாம் கூட பிரத்தியாரா பண்ணலாம். ஓமா, புரிஞ்சிக்காமல் நீ திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணாமல் எனக்கு கோபம்தான் வர்றது. லிசன் மம்மி, தனியாக இருந்து எனக்குன்னு ஒரு ரொட்டீனை பொறுப்புகளை நான் ஏற்படுத்தினாதான் சீக்கிரமாக ரணம் மாறி சாதாரணமாக முடியும். ஏர்லைன்ஸ் காம்பன்சேஷன் பணத்தையும் சித்தா ஆஃபீஸில் கொடுத்த பணத்தையும் டெபாசிட்டில் போட்டிருக்கிறதாலே நல்லா வட்டி வர்றது. என் சம்பளம் வேறு. மோதி பார்க்கலே ஒன் பெட்ரூம் பிளாட் பார்த்துருக்கிறேன். வசதியாக இருக்குது. லெட் மீ ஷிஃப்ட். என்னை புரிஞ்சுக்க பாருமா ப்ளீஸ். சாரு முயற்சிக்கவே செய்தால், ஆனால் புரியவில்லை என்பது தான் நிஜம். அப்புறம் நான் தனி வீட்டுக்கு போன பிறகு முடிந்த போதெல்லாம் போய் பார்த்து விட்டு வந்தாள். இங்கே மேரியை சமைக்க சொல்லி மகளுக்கு கொண்டு போய் கொடுத்தாள். எதுக்குமா இதெல்லாம் என்று அபர்ணா கத்தினாள். 2 நாட்களுக்கு பேசாமல் இருந்துவிட்டு மறுபடியும் தொடர்ந்து செய்தாள். 20 வயசு பொண்ணை தனியாக இருக்க விட்டுட்டியே, இது சரியா என்று போக வர அத்தை சிடுசிடுத்து குறைப்பட்டு கொண்ட போதெல்லாம் பொறுமையுடன், அதனால் என்னாத்தே, 20 வருஷம் முன்னாலே 25 வயசுலேயே தனியாக டெல்லியில் இருக்கலையா? நான் தனியாக டெல்லியில் இருக்கலையா? அதை மறந்துட்டு வீணா எதையாவது சொல்லாதீங்க என்று பதில் கூறினாள். அதிசயமாய் பாட்டியும் பேத்தியும் சந்தித்து கொண்ட போது கிட்டத்திலேயே நின்று அதிகம் 2 பேரும் சண்டை போடாமல் பார்த்து கொண்டாள். இப்படி நாட்கள் நகர்ந்து சித்தார்த் இருந்து 8 மாதம் போல ஆகியிருக்கையில் பேங்க்குக்கு ஒரு சாயங்காலம் அபர்ணா வந்தாள். வேலை முடியும் வரை அம்மாவோடு இருந்து காரில் போய் புத்த ஜெயந்தி பார்க்கில் அமர்ந்து கொண்டு தான் மீண்டும் வணக்கவிருப்பதை பற்றி கூறினாள். விமல், இந்தியன் ஏர்லைன்ஸ் டெல்லி ஆஃபீஸோட மேனேஜர் மம்மி. இந்த விபத்து காம்பன்சேஷன் சம்மந்தமாக பேச போனப்போ அறிமுகமாச்சு. 8 மாதமாக பழகிறோம். வி லவ் ஈச் அதர் வெரி மச். அடுத்த மாதம் 4ஆம் தேதி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஐ வாண்ட் யூ டு மீட் விமல்மா. நீ அவனை மீட் பண்ணணும்னு என் வீட்டுக்கு வர சொல்லி இருக்கேன். என்ன மம்மி, வரியா? மிக தெளிவாக தயக்கமில்லாமல் அபர்ணா பேச, காலம் மாறிவிட்டதோடு பந்தம், பாசம், உறவு போன்றவற்றிற்கு இந்த தலைமுறை வைத்திருக்கும் மதிப்பு ரொம்ப வித்தியாசப்பட்டு விட்டது என்ற உண்மை சின்னதாக ஒரு வலியை உள்ளுக்குள் பிரசவிக்க, கண்கள் கலங்குவதை கட்டுப்படுத்த முடியாமல் மெல்லிய குரலில் மகளிடம் கன்கிராட்ஸ் என்ற போது புன்னகைக்க சாரு நிஜமாகவே கஷ்டப்பட வேண்டியிருந்தது. 1965 to 1985 12வது அத்தியாயம். 1998. மாம், யூ நோ சம்திங்? அம்மா, உனக்கு ஒன்று தெரியுமா? வாட் இஸ் இட் டார்லிங்? என்ன விஷயம் கண்ணம்மா? அவர் கேங் இஸ் பிளானிங் டு கோ டு ஹரித்வார் பை ட்ரெக்கிங் அண்ட் லேட்டர் do some mountain climbing this holiday. Is it not that great? இந்த லீவுக்கு நாங்கள் எல்லாம் ஹரித்வார் வரைக்கும் நடந்து போயிட்டு அப்படியே கொஞ்சம் மலை ஏற்றமும் செய்யலாம்னு இருக்கோம். இப்படி பிரமாதமில்லை? வாட் டு யூ மீன் பை அவர் கேங்? புல்புல், நாங்களாம்னா யார் புல்புல் என்று கேட்க தோலை குலுக்கி, ஓ, மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓ, நானும் என் சிநேகிதர்களும் என்றால் புல்புல். ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் சிநேகிதிதாள்னா? சக்ஸ் மாம், யூ வாண்ட் டு நோ எவ்ரி திங். ஆல் ரைட். சந்தீப், மதன், நிஷா, மை செல்ஃப் அண்ட் ஃபியூ அதர்ஸ் இஃப் தே கேர் டு ஜாயின். அம்மா, நீ வர வர ரொம்ப தான் தூண்டி துருவுற. சந்தீப், மதன், நிஷா, நான், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் எல்லோரும் போகிறதா இருக்கோம். சின்னதாக ஒரு கேள்வி கேட்டது மகளிடம் எரிச்சலை கிளப்பி விட்டதை புரிந்து கொள்ள முடிய இவளிடம் இப்போது என்ன சொல்ல வேண்டுமென்று 1/2 நிமிஷம் அபர்ணா
யோசித்து கொண்டு நின்றாள். இந்த நேரம் பார்த்து விமல் ஊரில் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறானே என்று வெள்ளியதாக அவசைப்பட்டாள். பின் 4 அடி எடுத்து வைத்து மகளின் அருகில் வந்தாள். பிரயத்தனப்பட்டு மகிழ்ச்சியை வரவழைத்து கொண்டு பேசினாள். ஓ, த ஹோல் பிளான் டஸ் சவுண்ட் கிரேட். பட் ஹனி, டோன்ட் யூ திங்க் இட் இஸ் பெட்டர் யுவர் ஆர்கனைஸ் திஸ் கைண்ட் வென் டேடி இஸ் அரவுண்ட்? பிரமாகத்தான் இருக்குது. ஆனால் அப்பா இருக்கிறப்ப இந்த மாதிரி போகிறது நல்லது இல்லையாம்மா? வை டு யூ சே ஸோ? ஏன் அப்படி சொல்கிற? பிகாஸ் ஐ ஃபீல் யூ ஆர் டூ யங் டு கோ ஃபார் சச் ட்ரிப்ஸ் அண்ட் நீ இன்னும் சின்ன குழந்தையாக இருக்கிறதாலே. ஸ்டாப் தட் நான்சென்ஸ் மாம். ஐ எம் நாட் எ கிட். ஐ எம் ஆல்மோஸ்ட் 14. நிறுத்தம்மா, நான் ஒன்றும் குழந்தை இல்லை. எனக்கு 14 வயசு ஆக போகிறது. ஈவன் தென் புல்புல். ஆனாலும் புல்புல், ப்ளீஸ் மம்மி, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். ஃபார் ஹெவன்ஸ் சேக், டேடி வில் டெஃபினெட்லி அப்ரூவ் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங். டோன்ட் ப்ரீச் லைக் கிரானி. தயவு செஞ்சு பாட்டி மாதிரி துணக்காதேம்மா. அப்பா கண்டிப்பாக நான் செய்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டார், எனக்கு தெரியும். அபர்ணா எட்டி மகளின் ஜீன்ஸில் ஒட்டி கொண்டிருந்த ஒரு காய்ந்த இலையை தட்டிவிட்டாள். நவ் தட் யூ மென்ஷன் கிரானி, ஐ ரிமெம்பர் ஷீ இஸ் கம்மிங் ஹியர் நெக்ஸ்ட் வீக் டு பி வித் யூ ஸ்வீட் ஹார்ட். தென் ஹவு கேன் யூ கோ? பாட்டினதும் ஞாபகம் வர்றது, உன்னோட இருக்கிறதுக்காக பாட்டி அடுத்த வாரம் இங்கே வரா. கண்ணம்மா, நீ எப்படி போக முடியும்? ஓ ஷிட், ஷீ இஸ் எ போர் மாம். யூ நோ வாட் தட்? பாட்டி ஒரு சரியான துணத்தொடுப்புன்னு உனக்கே தெரியுமா? அபர்ணா மகளை கண்டிக்கும் தோரணையில் குரலை எழுப்பினாள். யூ கான்ட் டாக் லைக் தட் அபவுட் மீ, மை மதர். புல்புல், எங்கள் அம்மாவை பற்றி நீ இப்படி பேசுறது நானா இல்லை புல்புல். ஐ எம் சாரி, பட் ஷீ இஸ் எ போர் அண்ட் லவ் ஷீ டூ. மை காட், லாஸ்ட் டைம் ஷீ வாஸ் ஹியர் இட் வாஸ் ஹெல் ஃபார் மீ. ஆஸ்கிங் டூ மெனி கொஸ்டின்ஸ், interfering in everything. There was no privacy for me, absolutely. No, mom. I am not going to be here when she comes. She is your mother, not mine. I don't have to go out of the way to please her. Please understand. நீ என்ன சொன்னாலும் பாட்டி சரியான விடுங்கள் தான். கடவுளே, போன தடவை இங்கே வந்தப்போ எப்படி படுத்தி வச்சார்? 1000 கேள்விகள், எல்லாத்துலேயும் தலையிடுற சுவாபம். எனக்கு சுத்தமாக அந்தரங்கமே இல்லாமல் போச்சு தெரியுமா? அவர் உங்கள் அம்மா, என் அம்மா இல்லை. அதனாலே என் விருப்பத்துக்கு மாறாக நடந்துண்டாவது நான் அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை. தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தெளிவாக சரி என்று எண்ணுவதை தயங்காமல் பேசிவிட்டு புல்புல் தன் அறைக்கு போக அவளை தடுத்து நிறுத்தவோ, என்ன புல்புல் இது என்று அதட்டவோ மனசு இல்லாமல் அபர்ணா சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். நினைவு தெரிந்த நாளிலிருந்து புல்புல் இப்படித்தான். சிந்துஜா என்கிற அழகான பெயரை ரொம்ப சின்ன வயசிலேயே வெறுத்து செல்ல பெயரான புல்புல்லை பள்ளியில் பதிவு செய்து கொண்டதில் துவங்கி இன்று வரை எதிலும் அவள் தன் விருப்பம் எதுவோ, தனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதன்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாள். இவள் மட்டுமா இப்படி? இந்த காலத்து குழந்தைகள் இப்படி குறிப்பிட்டால் கூட அவர்களுக்கு கோபம் வரும். இளைய தலைமுறையினர் என்று சொல்லலாமா? எஸ், யங்கர் ஜெனரேஷன் ஒட்டுமொத்தமாக இப்படித்தானே இருக்கிறார்கள். எக்கச்சக்க மூளை, ஐக்யூ, டன் கணக்கில் விஷய ஞானத்தை சேகரித்து வைத்து கொள்ளும் திறமை, எது தனக்கு வேண்டும் வேண்டாம் என்று தீர்மானிக்கிற திடசித்தம், எல்லாம் சரிதான். ஆனால் ஒரு ஒட்டுறவு இல்லாத மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு தனித்தனி தீவாக வாழ்கிற மாதிரி தோன்றுகிறதே. இது ஏன்? என் அம்மாவுக்கும் எனக்கும் நடுவிலுள்ள நெருக்கம் எனக்கும் புல்புலுக்கும் உண்டாகவில்லை போல் தோன்றுகிறதே. இது எதனால்? சில நிமிஷங்களுக்கு வேண்டாத யோசனை பண்ணி கொண்டிருந்து விட்டு அபர்ணா எழுந்தாள். வேக்யூம் கிளீனரால் வீட்டை துப்புரவு செய்து மைக்ரோ அவனில் இரவு சாப்பாட்டை தயார் பண்ணி முடித்தவள் மீண்டும் பெண்ணிடம் இதை குறித்து பேசி அவள் தன் முடிவில் உறுதியாய் இருக்க அத்துடன் அந்த பேச்சை விட்டாள். அந்த ஞாயிறு திட்டமிட்டபடி புல்புல்லும் அவளுடைய 7 நண்பர்களும் தேவையான சாமான்களை முதுகில் ஒரு சின்ன துணிப்பையில் கட்டி கொண்டு தங்கள் உல்லாச நடைப்பயணத்தை மேற்கொள்ள அடுத்த வந்த புதன்கிழமை சென்னையிலிருந்து அம்மா வரும் விமானத்தை சந்திக்க அபர்ணா
ஏர்போர்ட்டுக்கு போனாள். விமலா அத்தைக்கு ரொம்ப தள்ளாமை வந்துவிட படுத்த படுக்கையாகிவிட்ட அவருடன் டெல்லியில் தனியாக இருப்பதும் வேலைக்கு போய் வருவதும் சிரமமாக இருக்க சென்னையில் சிறப்பாக நடக்கும் ஒரு முதியோர் இல்லத்தில் அவரை சேர்த்துவிட்டு தன் வேலையையும் அந்த ஊருக்கே மாற்றிக்கொண்டு விட்டதில் கடந்த 6 வருஷங்களாய் சாரு வசிப்பது சென்னையில்தான். வருஷத்துக்கு ஒரு தரம் அபர்ணா 4 நாள்கள் அம்மாவிடம் சென்று இருந்துவிட்டு வருவாள். எப்போதாவது சாருவும் டெல்லிக்கு வருவாள். இப்போது வருவதைப் போல ஹலோ அபர்ணா, ஹலோம்மா, எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, முதல்ல அதை சொல்லு. ஃபைன், ஹவ் இஸ் பாட்டி? அப்படியே தான் இருக்கார். வர ஞாபகம் வருது வேற ரொம்ப வந்துடுச்சு. வயசாச்சுலையோ. சிந்து எப்படி இருக்கா? விமல் கிட்டே பேசுனியா? எப்போ வராருன்னு தெரிஞ்சுதா? இன்னைக்கு லண்டனுக்கு போயிருப்பான். திரும்பி வரும் தேதி நிச்சயமாகலை. ராத்திரி அநேகமாக ஃபோன் பண்ணலாம். புல்புல் ஒரு மவுண்டனியரிங் கேம்புக்கு போயிருக்கா. நடந்து கொண்டிருந்த சாரு நின்றாள். எப்போ போனா? லாஸ்ட்டு சண்டே. எப்போ வருவா? 10 நாள்லே. என்ன அபர்ணா, அவளோட இருக்கணும்னு தானே வந்திருக்கேன். நான் அடுத்த வாரம் திரும்பிடுவேனே. சாரிம்மா, முன்னாலேயே ஏற்பாடு பண்ணியாச்சு. சொல்லியிருந்தா நான் அப்புறமா வந்திருப்பேனே. ஏம்மா, நான் ஒருத்தி மனசியாக படலை உனக்கு? அதுக்குள்ள அபர்ணா, என்ன இருந்தாலும் அவளோட இருக்கிற மாதிரி ஆகுமா? அது சரி, சிந்து ஈஸ்வரி அங்கு. அதுக்குள்ளே தனியாக மலை ஏற போக நீ அனுமதிச்சது சரியில்லைன்னு எனக்கு தோன்றது. தனியாக போகலமா, கூட்டமாக தான் போயிருக்கா. அபர்ணா சிரித்தாள். பின் பேச்சை மாற்றி ஏதேதோ பேசினாள். காரை எடுத்து வந்து அம்மாவை ஏற்றி கொண்டு புறப்பட்டாள். சிந்து எப்படி இருக்கா? வசந்திருக்காளா? நிறைய. என் உசுரம் வந்துட்டா இப்போவே. தமிழ் கொஞ்சமாவது பேசுகிறாளா இல்லையா? விமல் பஞ்சாபி. அவரும் நானும் எப்போவும் இங்கிலீஷ்லேயே பேசுகிறோம். உட்காந்து கற்றுக்கவும் நேரமில்லை. அப்புறம் எங்கே இருந்துமா அவளுக்கு தமிழ் வரும்? அதுக்காக நம்ம பாஷை, நம்ம கல்ச்சர், நம்ம பழக்க வழக்கம் ஒன்றுமே தெரியாட்டா எப்படி? அபர்ணா பதில் பேசாமல் சாலையை பார்த்து வண்டியை ஓட்டினாள். அம்மா இந்த மாதிரி குறை சொல்லும் மூடில் இருக்கையில் பெண் ஊரில் இல்லாதது கூட நல்லதுதான் என்றே தோன்றியது. சிந்துன்னு கூப்பிடாதே. அவளுக்கு பிடிக்கலை என்றால் ஏன்? கூப்பிட்டா என்ன? நல்ல பெயர். அதை விட்டு புல்புல் என்ன புல்புல் என்று வர பதிலுக்கு சின்ன விஷயத்திலும் பிடிவாதம் பிடிக்கும் அம்மா. இந்த அம்மா 15 வருஷங்களுக்கு முன் தன்னையும் விமலா பாட்டியையும் இணைக்கும் விதமான பாலமாக இருந்தவள் என்பதை நினைக்கும் போது அபர்ணாவினுள் குட்டியாக ஆச்சரியம் பூத்தது. கூடவே அன்றைய அம்மா போல இன்றைக்கும் இளமை துடிப்பில் முரண்டும் புல்புல்லையும் வயசாகி ஒருவித இயலாமை, தனிமை, இன்செக்யூரிட்டிக்கு இடம் கொடுக்க துவங்கிவிட்ட அம்மாவையும் சரி கட்டி சமாளித்து பிணைக்க முயற்சிக்கும் இன்னொரு பாலமாக தான் மெல்ல மெல்ல உருவாகி வருவதையும் புரிந்து கொள்ள முடிய, இத்தகைய பாலங்கள் இருக்கும் வரை எந்த குடும்பத்திலும் பந்தம், பிணைப்பு முழுமையாக மறைந்து விடாது என்ற தைரியம் தந்த நிம்மதியில் அம்மாவை பார்த்து புன்னகைத்தாள். பிறகு, இந்த வயசிலேயும் நீ ரொம்ப அழகா இருக்க அம்மா என்றாள் குறுமும் அன்பும் ததுமும் குரலில். பாலங்கள் இத்துடன் முடிவடைந்தது. முற்றும். சிவசங்கரி அம்மா அவர்களுக்கும் விவோஸ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.